Hello dear students, good morning. Welcome to my YouTube channel Vengadeshan Maths Academy. இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குறது சமச்சீர் கல்வி 10th மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்டு சீக்வன்சஸ். இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த சம் டு n டேர்ம்ஸ். அதில் 2 கொஸ்டின் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் 0.4 ப்ளஸ் 0.44 ப்ளஸ் 0.444 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் டு n டேர்ம்ஸ். செகண்ட் ஒன் 3 ப்ளஸ் 33 plus 333 plus and so on to n terms. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சமயம் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அது என்ன காமனாக இருக்குது? எல்லாத்துலேயுமே 4 காமனாக இருக்குது. அப்போ அதை வெளியே எடுத்துடலாமா? ஈக்குவல் டு 4 வெளியே எடுத்திங்கன்னா 4 இன்ட்டு 0.1 plus 0.11 plus 0.111 plus and so on to n terms. அடுத்ததாக என்ன செய்யுங்க? எல்லாத்தையும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? 9ஆல் டிவைட் பண்ணணும். அந்த டிவைடை வந்து வெளியே வச்சுக்கலாம். அதாவது 4/9 எழுதிக்கங்க. உள்ளரைக்கு 9 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எப்படி மாறும்? 0.1 into 9 equal to 0.9 plus 0.99 plus 0.999 plus and so on to n terms. ஓகே, அடுத்ததா இந்த 0.9 எப்படி எழுதலாம் அப்படின்னா 0.9 equal to 1 minus 0.1. அதாவது 1 வந்து இன்டீஜர். அப்போ டெசிமல் பார்ட்டில் 1.0 போட்டுக்கோங்க. 0.1 போட்டு சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இதை பாரோ பண்ணால் 0 ஆயிரும், இது 10 ஆயிரும். 10ல் 1 மைனஸ் பண்ணால் 9 கிடைக்கும். 0ல் 0 மைனஸ் பண்ணால் 0 தான். ஓகேயா? அப்போ எப்படி இதெல்லாம் ஈக்குவல் டு 4/9 இன்ட்டு இது எப்படி எழுதுவீங்க? 1 மைனஸ் 0.1 வெளியே வந்து ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ப்ளஸ் 1 மைனஸ் 0.99 எப்படி மாற்றி எழுதுவீங்க? 0.01 ப்ளஸ் 1 மைனஸ் இதை வந்து 0.001 ப்ளஸ் 2 n டேர்ம்ஸ். அடுத்ததாக இந்த சீரீஸ் என்ன செய்யலாம்? 2 செப்பரேட் சீரீஸாக பிரிச்சிடலாம். எப்படி பிரிக்கலாம்? ஃபஸ்ட்டு 1 + 1 + 1 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் டு n டேர்ம்ஸ். அடுத்ததாக இந்த மைனஸை காமனாக எடுத்துகிட்டு 0.1 ப்ளஸ் 0.01 ப்ளஸ் 0.001 ப்ளஸ் அப் டு n டேர்ம்ஸ் பிரிச்சிடலாமா? ஈக்குவல் டு 4/9 இன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த 1 எடுத்துக்கோங்க. 1 plus 1 plus 1 plus up to n terms. அடுத்து மைனஸை காமனாக போட்டுவிடுங்க. திருப்பி மறுபடியும் 0.1 ப்ளஸ் இந்த 0.01 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? 0.1 ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 0.001 வந்து 0.1 cube ப்ளஸ் இது வரைக்கும் போகுது அப் டு n டேர்ம்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த 1 + 1 + 1 எது வரைக்கும் ஆட் பண்ணுறோம்? n டேர்ம்ஸ் வரைக்கும். அதாவது இதோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு n தான் கிடைக்கும். பட் இங்கே பாருங்கள் 0.1 ப்ளஸ் 0.1 ஸ்கொயர் ப்ளஸ் 0.1 cube ப்ளஸ் எது வரைக்கும் போகுது அப் டு n டேர்ம்ஸ். இது என்னது? இட் இஸ் ஏ ஜிபி. அப்போ ஜிபியில் எஸ்எனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா முதல்ல காமன் ரேஷியோ செக் பண்ணுங்கள். அதற்கு முன்னாடி வாட் இஸ் ஏ? ஸோ ஏ ஈக்குவல் டு 0.1 அண்டு காமன் ரேஷியோ ஆர் ஈக்குவல் டு T2/T1 ஈக்குவல் டு 0.1 ஸ்கொயர் பை 0.1. ஸோ 1 டைம் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்குது? 0.1. It is less than 1. Okay, then what is Sn? Sn equal to A into
1 minus r power n divided by 1 minus r. ஓகே, இப்போ இதை அப்ளை பண்ணிடலாமா? ஈக்குவல் டு எப்படி மாறும்? 4/9 இன்ட்டு இதோட ஆன்சர் என்ன சொன்னேன்? n மைனஸ் இதுக்கு என்ன ஃபார்முலா? a இன்ட்டு வேறு a ஈக்குவல் டு 0.1 இன்ட்டு 1 minus r power n, r also 0.1 power n divided by 1 minus r, 1 minus 0.1 equal to 4/9 into n minus 0.1 அப்படிங்கிறது it is equal to 1/10 into 1 minus 0.1, it's also 1/10 power n. 1 minus 0.1 equal to 0.9. இந்த 0.9 எப்படி எழுதலாம்? 9/10 போடலாம். இந்த 9/10 மேலே போகிறப்ப என்ன மாறும்? இன்ட்டு 10/9 மாறும். ஓகேயா? இப்போ என்ன பண்ணுங்க? இந்த 10 கேன்சல் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன கிடைக்குது? ஈக்குவல் டு 4/9 இன்ட்டு n மைனஸ் இது உள்ளே போகிறப்ப 1 இன்ட்டு 4, 4/9 9s are 81 இன்ட்டு 1 மைனஸ் 1/10 ஹோல் பவர் n. ஓகே, அடுத்த செகண்ட் சம் பாருங்க. 3 plus 33 plus 333 plus and so on up to n terms. ஸோ இந்த சம்மை உங்களுடைய சாய்ஸ்க்கு விட்டுறேன். இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியும். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணும்பொழுது வரக்கூடிய ஜிபி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் a ஈக்குவல் டு 10, r ஈக்குவல் டு 10, இட் இஸ் கிரேட்டர் தென் 1. அதனால் SN என்னது? SN ஈக்குவல் டு a இன்ட்டு r பவர் n மைனஸ் 1 டிவைட் பை r மைனஸ் 1. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சம்மை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எளிமையாக பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களால் முடியும். ரைட்டா? ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது இதில் தயக்கம் இருக்குது, புரியலைங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக போட்டிங்க அப்படின்னு கேட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய விரைவில் வரும். ரைட்டா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்குன்னு நீங்களும் இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 2024 மார்ச் எக்ஸாமுக்காக எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த நேரத்தில் இந்த வீடியோ வெளிவருவது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் நீங்களும் பாருங்கள், மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then, bye.